ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப நாம் எங்க இருக்கோம்னா கேரளா திருவனந்தபுரத்துல இருந்து பொன்முடி போற கேஎஸ்ஆர்டிசி பஸ்ல பயணம் பண்ணிட்டு இருக்கோங்க. சோ திருவனந்தபுரத்துக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா பொன்முடி வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஹேங் அவுட் பாயிண்ட்ஸ். இது வந்து ஒரு எக்கோ டூரிசம் பார்க்குங்க. சோ திருவனந்தபுரம் வந்தா பொன்முடி போறதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. எப்படி போகணும், அங்க என்ன மாதிரியான எக்கோசிஸ்டம் எல்லாம் இருக்கும் அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பொன்முடி போற டிராவல் விளாகாவும், அடுத்த வீடியோல பொன்முடி எக்ஸ்ப்ளோர் பண்ற ஒரு விளாகாவும் பண்றேன். சோ கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்ப வாங்க மக்களே, நம்ம பொன்முடி ஹில் ஸ்டேஷன் நோக்கிய பயணத்தை கண்டினியூ பண்ணலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க, செம்ம சூப்பரா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நாம தேவியோடு அப்படிங்கிற இடத்துல இருந்து டுவர்ட்ஸ் பொன்முடி டிராவல் ஆயிட்டு இருக்கோங்க. போற வழி பாத்தீங்கன்னா போனக்காடு அப்படிங்கிற ஒரு ஏரியாவுக்கு போற வழியில நம்ம கொஞ்ச தூரத்துல பொன்முடிக்கு போற ரூட்ல கட் ஆயிடுவோம், ஹில் ரூட்ல. போனக்காடும் வந்து ஒரே ஹில் ஸ்டேஷன் தான். போனக்காடுல இருந்துதான் வந்து அகத்தியமலை ட்ரெக்கிங் எல்லாம் வந்து ஸ்டார்ட் ஆகுங்க. இங்க இந்த ஏரியால இருந்து 16 கிலோமீட்டர் போனக்காடு ரீச் ஆகிறதுக்கு. எல்லாமே வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட் தாங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து நம்ம அகத்தியமலை போறதுக்கு தமிழ்நாடு சைடு இருந்தே போயிட்டு இருந்தோம். பட் இப்ப வந்து தமிழ்நாடு சைடு இருந்து அலோவ் பண்றது இல்ல. அதனால நம்ம ஆல்ரெடி திருவனந்தபுரம் வந்துட்டு அங்கிருந்து இந்த மாதிரி கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸஸ்ல நம்ம போனக்காடு வரைக்கும் போயிட்டு அங்கிருந்து கேரளா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் பர்மிஷனோட நாம அகத்தியமலை போகணும். இந்த செப்டம்பர் மாசம் ஓபன் பண்ணிருப்பாங்க. தென்மேற்கு பருவமழை வந்து ஆகஸ்ட் ஓணம் வரைக்கும் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்லாட்ஸ் ஓபன் பண்ணிருவாங்க. நீங்க புக் பண்ணிட்டு அகத்தியமலைக்கு போகணும், ஓகேவா? சோ இன்கேஸ் உங்களை யாராவதுக்கு அகத்தியமலை போகணும்னா இது செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், ஐ திங்க் டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி வரைக்குமே அலோவ் பண்ணுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். எனக்கு கரெக்டா தெரியல எந்த மாசத்து வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்க, எப்ப க்ளோஸ் பண்ணுவாங்கன்னு. பட் எவ்ரி செப்டம்பர் தென்மேற்கு பருவமழை சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்லாட்ஸ் ஓபன் பண்ணிடுவாங்க, ஓகேவா? அதுக்கு ஃபீ வேற கட்டணும். பர் ஹெட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 6,000 to 7,000 வரைக்கும் ஆகுங்க. என்டையர்லி உங்களோட டிரான்ஸ்போர்டேஷன், உள்ளுக்குள்ள கைட்கான சார்ஜ், ஃபுட்கான சார்ஜ் எல்லாத்துக்கும் சேர்த்து. சோ நிறைய பேருக்கு வந்து அகத்தியமலை போகணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். சோ அப்படி ஆசை இருக்கிறவங்க நீங்க கேரளா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வெப்சைட்ல எப்போ ஓபன் பண்ணுவாங்கன்னு பார்த்துட்டு ஸ்லாட்ஸ் புக் பண்ணிக்கங்க, ஓகேவா? சோ நம்ம இப்போ போனக்காடு போற ரூட்ல இருந்து டுவர்ட்ஸ் பொன்முடி போற ரூட்ல கட் ஆயாச்சுங்க. இன்னும் கொஞ்ச தூரத்துல நம்ம காட் செக்ஷன்ல ஏற ஆரம்பிச்சிருவோம். திருவனந்தபுரத்துக்கு பக்கத்துல எவ்வளவு பியூட்டிஃபுல்லான இடம் இருக்கு பாருங்க. ரொம்ப நாளா வந்து நம்ம போகணும்னு பிளான் பண்ணிட்டு இருந்தோம். இன்னைக்குதான் அதுக்கான சான்ஸ் கிடைச்சிருக்கு. வாங்க மக்களே, செம்ம பியூட்டிஃபுல்லான திருவனந்தபுரம் டு பொன்முடி ஹில் ஸ்டேஷன் ரூட்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். அப்படியே செம்ம இயற்கை என்ஜாய் பண்ணிட்டே டிராவல் பண்ணலாம்.
ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தேவியோட கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கிளம்பி போனக்காடு போற ரூட்ல வந்து இப்போ பொன்முடி போற ரூட்லயும் டிராவல் பண்ண ஆரம்பிச்சாச்சுங்க. நம்ம காட் செக்ஷன்ல டிராவல் பண்ண ஆரம்பிச்சாச்சு. சோ நம்ம போனக்காடு போற அகத்தியமலை போற போனக்காடு ரூட்ல இருந்து ஒரு சின்ன ஒத்தையடி பாதை மாதிரி தாங்க திரும்புது. கொஞ்சம் தூரம் உள்ள வந்து பாத்தீங்கன்னா நம்ம காட் செக்ஷன் ஏற ஆரம்பிச்சிருவோம். அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குங்க இந்த ஏரியால நம்ம டிராவல் பண்றதுக்கு. கண்டிப்பா நீங்க திருவனந்தபுரம் சைடு வந்தா பொன்முடி வரைக்கும் மிஸ் பண்ணவே பண்ணிடாதீங்க. உங்களுக்கு பஸ் டைமிங்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அதை பார்த்துட்டு நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி டிராவல் பண்ணிக்கோங்க. இங்க பாருங்க மக்களே, ஒவ்வொரு வியூ எப்படி இருக்குன்னு ஏதோ இயற்கையோட நெஸ்ட்ல இருக்கிற மாதிரி இருக்குங்க. நமக்கு அப்பா சான்ஸே இல்ல. இவ்வளவு சூப்பரான ரோட்ல நம்ம டிராவல் பண்ணும்போது அழகா இளையராஜா அவர்களோட மியூசிக் கேட்டுட்டு டிராவல் பண்ணா எப்படி இருக்கும். அம்மன் கோவில் கிழக்காலையில இருந்து என்னோட ஃபேவரட் சாங் எஸ்பிபி அவர்கள் பாடினது இது உங்களுக்காக. வாங்க பாட்டு கேட்டுட்டே டிராவல் பண்ணலாம். சின்ன மணி குயிலே மெல்ல வரும் மயிலே எங்க ஊஞ்சோடி நான் போறேன் தேடி, இங்க ஊஞ்சோடி இல்லாம கேட்டாக்கா பதிலும் சொல்லாம குக்கு என கூவுவதே நடி கண்மணி கண்மணி, பதில் சொல்லு நீ சொல்லு நீ. சின்ன மணி குயிலே மெல்ல வரும் மயிலே எங்க ஊஞ்சோடி நான் போறேன் தேடி, இங்க ஊஞ்சோடி இல்லாம கேட்டாக்கா பதிலும் சொல்லாம குக்கு என கூவுவதே நடி கண்மணி கண்மணி, பதில் சொல்லு நீ சொல்லு நீ. நில்லாத வைகையில நீராட போகையில சொல்லாத செய்கையில நிஜாட செய்கையில கல்லாகி போனேன் நானும் கண் பார்த்த ஆளாவன், கை சேரும் காலம் வந்தா தோளோடு தோளாவன், உள்ளங்கனத்ததடி ராகம் பாடி நானும் தேடி நீ அடிக்கடி அடிக்கணும் கண்மணி கண்மணி, பதில் சொல்லு நீ சொல்லு நீ. சின்ன மணி குயிலே மெல்ல வரும் மயிலே எங்க ஊஞ்சோடி நான் போறேன் தேடி, இங்க ஊஞ்சோடி இல்லாம கேட்டாக்கா பதிலும் சொல்லாம குக்கு என கூவுவதே நடி கண்மணி கண்மணி, பதில் சொல்லு நீ சொல்லு நீ. பட்டு துணி உடுத்தி உச்சி மூடி திருத்தி தொட்டு அடி எடுத்து எட்டி நடந்த புள்ள உசேல காற்றில் ஆட என் நெஞ்சும் சேர்ந்தாட, உகுந்தல் வாசம் பார்த்து என்னும் கூத்தாட, மரப்பு சேலையில நூல போல நான் இருக்க நான் சாமிய வேண்டுறேன் கண்மணி கண்மணி, பதில் சொல்லு நீ சொல்லு நீ. சின்ன மணி குயிலே மெல்ல வரும் மயிலே எங்க ஊஞ்சோடி நான் போறேன் தேடி, இங்க ஊஞ்சோடி இல்லாம கேட்டாக்கா பதிலும் சொல்லாம குக்கு என கூவுவதே நடி கண்மணி கண்மணி, பதில் சொல்லு நீ சொல்லு நீ. மக்களே எப்படி இருந்துச்சு? 80s 90s சாங் எல்லாம் கேட்கணுங்க. அதெல்லாம் வந்து ஒரு சொர்க்கம் மாதிரியான காலங்கள், முக்கியமா தமிழ் மியூசிக். ஏன்னா இளையராஜா அவர்கள் வந்து கோலோச்சன பீரியட்னு சொல்லலாம். சோ அந்த பீரியட்ல தான் வந்து எக்கச்சக்கமான சாங்ஸுங்க, அது காலத்தால அழிக்கவே முடியாத சாங்ஸ். அவ்வளவு பியூட்டிஃபுல்லான சாங்ஸ்ல ஒன்ன கேட்டுட்டு நாம பொன்முடி எக்கோ டூரிசம் பக்கத்துல வந்தாச்சுங்க. சோ இது வந்து திருவனந்தபுரம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கீழே வருது. டிக்கெட் ரேட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க பாருங்க. அடல்ட்ஸுக்கு எவ்வளவு, சில்ட்ரனுக்கு எவ்வளவு,
ஃபாரின் டூரிஸ்ட்னா எவ்வளவு வாங்கணும், கேமராக்கெல்லாம் எவ்வளவு, இது எல்லாமே போட்டிருக்காங்க. வெல்கம் டு பொன்முடி எக்கோ டூரிசம்னு போட்டிருக்காங்க பாருங்க. சோ நம்ம பொன்முடி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் செக் போஸ்ட் தாண்டி உள்ள போயிட்டு இருக்கோம். சோ இங்கிருந்து வந்து ஒரு ஃபியூ கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம அங்கதான் வந்து எக்கோ டூரிசம் சென்டர் இருக்கு. அங்க குட்டி குட்டி ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் இருக்கும்னு சொன்னாங்க. பட் மேல அவ்வளவு ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இல்ல, அப்படியே இயற்கையா இருக்கிற மாதிரி அப்படியே ரசிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி என்னதான் இருக்குன்னு பாத்துட்டு வந்துடலாமே அப்படின்னு வந்தாச்சு. ஏன்னா திருவனந்தபுரம் சிட்டில பாத்தீங்கன்னா செம்ம ஹியூமிடிட்டியா இருக்குங்க. கேரளால 3 வகையான லேண்ட் டைப்ஸ் இருக்குங்க. ஒண்ணு வந்து இப்ப நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் தெரியுமா, மலை உச்சியில இருக்கிற வாழ்விடங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம தேவியோட எல்லாம் கிராஸ் பண்ணோம்னா மலைக்கு கீழே அல்லது மலைப்பாங்கான இடங்கள்ல கீழே இருக்கிற இடங்கள். அதுக்கப்புறம் பீச் சைடு. இவ்வளவுதான், 3 சைடு தான். பீச் சைடு நல்ல ஹியூமிடிட்டியா இருக்கும். கொஞ்சம் நடுவில் இருக்கிற பகுதியில ஆவரேஜா இருக்கும். அப்படியே மலை மேல வந்துட்டா கேரளா வேற லெவல்ல இருக்குங்க. சோ அந்த மாதிரியான ஒரு ஏரியால தான் பொன்முடி இருக்கு. சோ பொன்முடி எக்கோ டூரிசம் போற ரூட் பாருங்க, சும்மா வேற லெவல்ல என்ஜாய் பண்றோம்ல. டிராவல் பண்ணும்போது அப்பப்போ அங்கங்க சாரல் மழை பெஞ்சிட்டு செம்ம சூப்பரா இருந்துச்சுங்க. காலங்காத்தால டிராவல் பண்றோமா, சன் ரேஸ் வேற விழுந்துட்டு செம்மையா இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பொன்முடி ஹில்ஸ் காட் செக்ஷன்ல போயிட்டு இருக்கோங்க. உண்மையிலேயே வந்து இது ரொம்ப ரொம்ப யூனிக்கான ஒரு மவுண்டைன் ரீஜனா இருக்குங்க. நாம யூஸ்வலா ஏதாவது ஹில் ஸ்டேஷன் போற வழியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஏதாவது குட்டி குட்டி மலை கிராமங்கள் இருக்கும், ஏதாவது எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருக்கும், குட்டி டீ கடைகள் ஏதாவது இருக்கும். பட் இங்க எதுவுமே இல்லைங்க. ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் தாண்டதுல இருந்து அழகா மனுஷங்களை எங்காவது காவிங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஆள் அரவமே இல்லாத மாதிரி. இங்க ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்ல பாத்தீங்கன்னா இங்க மேல ஒர்க் பண்ணுவாங்கல்ல எக்கோ டூரிசம்ல, அங்க ஒர்க் பண்ற மக்கள் வந்து சில பேர் ஏறினாங்க பஸ்ல. அதை தவிர பாத்தீங்கன்னா நிறைய மக்களை பார்க்கவே முடியலைங்க. சுவையான டென்ஸ் ஃபாரஸ்டா இருக்கு. கேரளால நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி பார்த்திருக்கோம். நிறைய இடங்கள்னா கவி ஃபாரஸ்ட்ல டிராவல் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் மூணார் சைடு நம்ம உடுமலைப்பேட்டையில இருந்து வரும்போது அங்க கூட வந்து கொஞ்சம் கொஞ்சம் இடையில ஏதாவது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி ஏதாவது ஒரு ஊர் வரும். பட் இங்க பாத்தீங்கன்னா
ஊர்களும் இல்ல, எஸ்டேட்ஸும் இல்ல, ஒண்ணுமே இல்லைங்க. மேல மட்டும் டி எஸ்டேட்ஸ் இருக்கும்னு சொன்னாங்க. பட் இன்னும் நம்ம கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் எந்த மனுஷங்களையும் காணோம், எந்த எஸ்டேட்ஸையும் காணோம். ஒரு வகையில நல்லதாங்க. எவ்வளவு சூப்பரா வந்து பிரிசர்வ் பண்றாங்க பாருங்க. அப்பா இப்பதாங்க நம்ம பார்க்க முடியுது எஸ்டேட்ஸையே. எவ்வளவு தூரம், கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 கிலோமீட்டருக்கு நம்ம இடையில மனுஷங்களோட நடமாட்டத்தையே பார்க்கல. அவ்வளவு திக் ஃபாரஸ்டா இருந்துச்சு. ஒரு பக்கம் மேல எஸ்டேட்டா இருக்கு, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஃபுல் ஃபாரஸ்ட் ஏரியா தாங்க இருக்கு. இங்க அனிமல் கிராசிங் எல்லாம் எதுவும் இருக்குமா என்னன்னு தெரியல. பட் இவ்வளவு டென்ஸ் ஃபாரஸ்டா இருக்கிறதுனால கண்டிப்பா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இன்னும் 7 கிலோமீட்டர் நாம மலை மேல டிராவல் பண்ணும் காட் செக்ஷன்ல. சக்காக வேற லெவல்ல இருக்குங்க. ஒவ்வொரு ஹேர்பின் பென்ல எல்லாம் நம்ம திரும்பும் போது நம்ம பாக்குற வியூஸ் எல்லாம் வந்து செம்மையா இருக்குங்க. அப்பா இங்கதான் ஒரு குட்டி டீ கடை இருக்குங்க. நிறைய டூரிஸ்ட் வந்து வீக்கெண்ட் தான் வருவாங்க போல. அதனால மேபி வீக்கெண்ட் வந்து குட்டி குட்டி கடைகள் அங்கங்க இருக்க சான்சஸ் இருக்கு. இங்க இருக்கு பாருங்க ஒரு ஜங்ஷன், இதுல ஒரு 2-3 கடைகள் எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கு. ஆஹா, இங்கதான் மக்கள் ஏறுறாங்க. இங்க கூட பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட்ல வேலை செய்யற மக்கள் தான் நினைக்கிறா. பெரிய லெவல்ல இங்க கிராமங்கள் எல்லாம் இருக்கிற மாதிரி தெரியலீங்க. பொன்முடி மலைகள் மேல மக்கள் வாழ்விடங்கள் எல்லாம் வந்து மலைக்கு கீழே தான் இருக்கும் போல. மேல அவ்வளவா வந்து கிராமங்களோ பள்ளிக்கூடங்களோ எதுவுமே பார்க்க முடியல. டூரிஸ்டுக்கு தேவையான இந்த கடைகள், ரோட்டு ஓரத்துல குட்டி குட்டி கடைகள் இருக்கும்ல, மாங்காய், தேங்காய், பட்டாணி சுண்டல், அன்னாச்சி பழம், இதெல்லாம் விற்கிற கடைகள் மட்டும் இருக்கு. மத்தபடி வேற எந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டும் வீடுகளோ எதுவுமே இல்லைங்க. நீங்க வந்தீங்கன்னா பிரிஸ்டைனா வந்து இயற்கைய எப்படி இருக்குமோ அப்படியே ரசிச்சுட்டு போலாம். நீங்க இந்த பிரிஸ்டைன் ஃபார்ம் ஆஃப் நேச்சரை செம்மையா இருக்குங்க. காத்து பயங்கரமா வீசுது. அதனால அப்படியே சோலை மரங்கள் எல்லாம் அசைஞ்சிட்டு வேற லெவலுங்க. அது நம்ம டிராவல் பண்ணாதான் தெரியும். அழகா வந்து காட் செக்ஷன் கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்துட்டு அப்படியே விண்டோ சைடு பராக் பார்த்துட்டு அப்படியே இயற்கையில அழக ரசிச்சுட்டு போற எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்து ஒன்ஸ் இன் லைஃப் டைமா தான் இருக்கும். அது இன்னைக்கு நமக்கு பொன்முடி போற ட்ரிப்லயும் கிடைச்சிருக்கு. வேற லெவல்ல என்ஜாய் பண்ணிட்டு போறேன். நீங்களும் விர்ச்சுவலா என்ஜாய் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். திருவனந்தபுரம் பக்கம் வந்தா ஒன் டே நம்ம பொன்முடி வந்துட்டு போறதுக்காக ஒதுக்கிடுங்க. நீங்க பிரைவேட் வெஹிக்கிள் வந்தாலும் சரி, பட்ஜெட்ல தான் போகணும்னா கேஎஸ்ஆர்டிசி பஸ் எடுத்துட்டு வந்துருங்க. செம்ம சூப்பரா வந்து வைப் பண்ணிட்டு போலாம். ஓகேவா?
மக்களே, நம்ம திருவனந்தபுரத்திலிருந்து பொன்முடி எக்கோ டூரிசம் பார்க்கு ரீச் ஆயாச்சுங்க. நம்ம KSRTC பஸ் கரெக்டா 3 மணி நேரம் 8:15 ஆச்சு. நாம இங்க ரீச் ஆயாச்சு. உள்ளேயே கொண்டு வந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க. எப்படி இருக்கு பாருங்க, மேகங்கள் தவழ்ந்துட்டு. ஐயோ, சான்ஸே இல்லைங்க. திருவனந்தபுரத்துக்கு பக்கத்துல இது ஒரு குட்டி ஊட்டிங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நாம திருவனந்தபுரம் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பொன்முடி எக்கோ டூரிசம் பார்க் வரைக்கும் வந்த இந்த KSRTC பஸ் ஜர்னி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நாம நெக்ஸ்ட் வீடியோல மறுபடியும் மீட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம பொன்முடி எக்கோ டூரிசம் பார்க் எக்ஸ்ப்ளோர் பண்ற வீடியோ தான். ஓகேவா? அதுவும் மிஸ் பண்ணாம பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ற வரைக்கும் டேக் கேர் அண்ட் சியர்ஸ் ஃப்ரம் பொன்முடி எக்கோ டூரிசம் பார்க்குங்க, திருவனந்தபுரம். See you. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோல பிளிப்கார்ட் மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்கேங்க. பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.